மழைக்கால கூட்டத்தோட நடக்கும் பொழுதே இங்கிலாந்துக்கும் மாலத்தீவுகளுக்கும் போறேன்னு சொல்லிட்டாரு. இந்த பிரதமர் நாடாளுமன்றத்தை மதிப்பவர் அல்ல. இவர் ஃபோர்த் எஸ்டேட்னு சொல்லுவாங்க, பிரஸ், அதை மதிக்கிறவர் இல்ல. இவர் இது வரைக்கும் எத்தனை பிரஸ் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு? 12 வருஷம் பிரைம் மினிஸ்டர் என்ன கொடுத்திருக்காரு? அதே மாதிரி நாடாளுமன்றத்து வாசல் படியை தொட்டு வணங்கி விட்டு போனார். இது நம்முடைய கோயில் அப்படின்னார். சொல்லிட்டு நாடாளுமன்றத்துக்கு இவர் என்ன மரியாதை கொடுக்கிறாரு? இவர் நாடாளுமன்றத்துக்கு வரணும்னு சொல்றதுக்காக இவர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தா பிரதமர் பதில் சொல்லித்தான் தீர வேண்டும். அதனால இவர் இவங்க பேசுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரைட்டா ஒரு பதில் கொடுப்பான்னு எனக்கு தோணலை. இப்ப பகல்காம் அமெரிக்காவும் சொல்லியிருக்கு, இந்த லக்ஷி தொய்பா இருக்கே அவங்களுடைய ஃப்ரண்ட் ஆர்கனைசேஷன் தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அமெரிக்காவும் சொல்லியிருக்காங்க. அப்ப என்னுடைய கேள்வியில என்னன்னா, 200 கிலோமீட்டர் தள்ளி இவங்க எப்படி உள்ள வந்தாங்க? அதுக்கப்புறம் என்ன இன்னும் வெளியில போலையா? 200 கிலோமீட்டர் இந்த கொடூரத்தை செய்து விட்ட பின்னால் இன்னும் வெளியில போலையா? அல்லது வெளியில போயிருந்தாங்கன்னா எப்படி வெளியில போனாங்க? இப்போ மன்மோகன் சிங் காலத்திலையும் தாஜ் ஹோட்டல் எல்லா இதில் மேலேயும் தாக்குதல் நடந்தது. ஆனால் உடனடியாக அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ஒருவர் உயிரோடு பிடிக்கப்பட்டார். அதன் மூலம் பாகிஸ்தான் தான் இது செஞ்சதுன்னு சொல்லி உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டினாங்க. இங்க என்ன நடக்குது? அப்ப பகல்காம் பத்தி பேசவே மாட்டேன், மணிப்பூரை பத்தி பேசவே மாட்டேன், இதுக்கு தமிழ்நாட்டுக்கு காசு கொடுக்கலங்கிறத பத்தி பேசவே மாட்டேன், ஏதோ உப்புக்கு சப்பான்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ஏதாவது பேசிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இவருடைய இது இருக்கும். இவங்களுடைய அப்ரோச்சே எப்படி இருக்குன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்புனா சரி அதை கடந்து போய்விடுவோம். எத்தனை நாளைக்கு பிரஸ் அதை பத்தி எழுதுவாங்க? டயர்ட் ஆயிடுவாங்க, மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு போய்கிட்டே இருக்காங்க. இதுலயே ரொம்ப ஸ்ட்ரெயிட்டான ஆன்சர் இந்த பிரதம மந்திரி கொடுப்பாருன்னு எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது.